ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கவலை மீன் குழம்பு, அதுவும் மாங்காய் போட்டு சிம்பிளாக வைக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மண் சட்டியாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் மூணும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து உரித்து வச்சுருக்கோங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் எந்த மசாலா கடையில் விற்கிறது எதுவுமே இல்லைங்க. புளி ஒரு 50 புளி போல் எடுத்திருக்கேன். புளி நல்லா கரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூளுங்க, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ நல்லா வதங்கினோன்னா 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கவலை மீன் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி அரைச்சி வைக்கும் போது நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கவலை மீனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி வைப்பேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி குழம்பு மிளகாத்தூள்லேயும் மஞ்சத்தூள் இருக்குது. இப்போ இது வதங்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, ஆல்ரெடி நம்ம புளி தண்ணியில் மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் புளி தண்ணியில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் மட்டும் அப்படியே உடச்ச மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கவலை மீன் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 நிறைய உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்குது. எப்போவுமே பெரிய மீனோட சின்ன மீன் சாப்பிடும் போது அதில் ருசி அதிகமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு தட்டை போட்டு முடியலாம். ரொம்ப சிம்பிளுங்க, குயிக்காக வச்சிடலாம். இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடிட்டு நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் வாங்கியிருக்கேன். மாங்காய் பார்த்திங்கன்னா நல்ல விலையான விலை விற்கிது மாங்காய்லாம். ஒரு மாங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் போடல, பாதி தான் போட்டிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா மீன் பாறை மீன் வறுவல், குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தாங்க டைம் ஆச்சு. குயிக்காகவும் செஞ்சாச்சு, அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. குழம்பு கொதிச்சோன்னே இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மாங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தோம்னா மீனுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் சேர்த்துங்க. ஏன்னா மாங்காய் அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் மாங்காய் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த நேரத்தில் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழித்து மீனை சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கவலை மீன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சுட சுட சாதத்தில் கவலை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் வீட்டில் கவலை மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதில் எந்த கடை மசாலா எதுவும் இல்லை. எல்லாமே வீட்டில் அரைச்ச ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் இதோட டேஸ்ட்டுக்கு முழுக்க காரணமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் வருது, அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஒரு 2 நிமிஷம் தாங்க வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய்.